குடியரசு தினம் என்றதும் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது மிட்டாய் தருவதும் கொடி ஏற்றுவதும் தான். ஆனால் அதன் பின்னால் மறைந்திருக்கும் ஒருவரின் தியாகத்தை அனைவரும் மறந்திருக்கின்றோம். ஆம், யார் அவர்? நாடு குடியரசு ஆவதற்கு அப்படி என்னதான் அவர் செய்தார்? மகராய் பிறந்தார், எளிய மக்களின் மகனாய் வளர்ந்தார், பள்ளியில் நுழைந்தார், பாகுபாட்டை உணர்ந்தார், கோர்ட்டுக்குள் நுழைந்தார், தன் அடையாளத்தை அறிந்தார், அவமானத்தை களைந்தார், இந்திய நாட்டின் சட்டம் வரைந்தார், சட்டை போட தடுத்தவனை சட்டம் போட்டு தடுத்தவர், வாதாடி கொன்றவனை வக்கீலாகி வென்றவர், கோடு போட்டு பிரித்தவரை கோட்டு போட்டு பிரித்தவர், அடிநாள் தொட்டு அடிமைகளாய் அல்லலுற்று தணலிலே மெழுகாய் கிடந்த நிலை மாற்றிட தகக்காய சூரியனாய் எழுந்தான் ஒருவன். அந்த தகைச்சார் அறிஞனுக்கு பெயர்தான் அம்பேத்கர். சாதியாவது ஏதடா, சமயமாவது ஏதடா, சாதியும் சமயம் சாற்றிடும் மனிதர்கள் மத்தியில் ஆண்டவன் படைத்திடும் படத்தில் 1000 பேதம் புயலாய் சீறி பூகம்பமாய் குலுங்கி புரட்சி செய்த புதிய யுத்தம்தான் அம்பேத்கர். தேரோடும் வீதியிலே மோ நகரிலே ஊரே திரண்டிருக்க ராம்ஜி மலோஜி சக்பால் பீமாபாய் ஊரெழு பெற்ற மைந்தன் நீதான் ஐயா. தேசம் மலர தேசியம் வாழ சட்டம் வரைந்து உயிரை உருக்கி உணர்வை பிழிந்து உலகிற்கு வெளிச்சம் தந்த ஊரெழுவின் மெழுகுவர்த்தி. குடியரசின் புரட்சிக்கு வித்திட்ட அகிம்சையின் அண்ணலே, சட்டத்திற்கு இலக்கணமானவன் நீ, சட்டத்திற்கு வரலாறு படைத்தவன் நீ, சட்டத்திற்கு புது வேதம் எழுதியவன் நீ, உன்னை மறவோம். ஸ்ரீ வாரி பதிமன் பள்ளியின் சார்பாக குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன்.